ஒரு மாநிலத்தின் முதலமைச்சரே இப்படி ஒரு இயக்கத்தை தொடங்க வேண்டிய அவசியம் தேவை என்ன வந்ததுன்னு ஒரு கேள்வி இருக்கு. ஒன்றிய பிஜேபி அரசு தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு எதிரான ஒரு வஞ்சக செயலை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறது. மக்களாகிய நாம் பக்கபலமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை தொடங்கியிருக்கிறது. வணக்கம். ஓரணியில் தமிழ்நாடு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி இருக்கின்ற ஒரு இயக்கம். தமிழ்நாட்டினுடைய மண், மொழி, மானம் காப்பதற்காக முதலமைச்சர் அவர்கள் இப்படி ஒரு இயக்கத்தை தொடங்கி இருக்கிறார். ஒரு மாநிலத்தின் முதலமைச்சரே இப்படி ஒரு இயக்கத்தை தொடங்க வேண்டிய அவசியம் தேவை என்ன வந்ததுன்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஒன்றிய பிஜேபி அரசு தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு எதிரான ஒரு வஞ்சக செயலை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறது அப்படிங்கறத நம்ம பல உதாரணங்கள் மூலமாக புரிஞ்சுக்கலாம். கீழடியினுடைய அகழாய்வு அறிக்கையை புறக்கணித்ததாகட்டும், மும்மொழியையும் புதிய தேசிய கல்விக் கொள்கையையும் ஏத்துக்கல அப்படிங்கறதுனால தமிழ்நாட்டுக்கான நிதியை நாங்க கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற செயல்பாடாகட்டும், தொடர்ந்து தமிழை புறக்கணிப்பது, தமிழுக்கு எதிராக பேச வைப்பது, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை தடுப்பது, நிதி கொடுக்காமல் அப்படிங்கிற பல வஞ்சக செயலை ஒன்றிய பிஜேபி அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு. அவங்களோட கூட்டணியில இருக்கக்கூடிய அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சியும் இதையெல்லாம் கண்டிக்காமல், இதையெல்லாம் பற்றி கேள்வி கேட்காமல் பாஜகவினுடைய வஞ்சக செயலுக்கு துணை போவது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ தமிழ்நாட்டுக்கு எதிராக இப்படி ஒரு மிக பெரும் வஞ்சக செயலை, சூழ்ச்சியை பிஜேபி அரசு அதிமுக கூட்டணி செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது இதை கண்டிக்கும் விதமாக, இதை எதிர்த்து போராடும் விதமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பல சட்ட ரீதியான போராட்டங்களை மேற்கொண்டு வராரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நிதி கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக உச்ச நீதிமன்றத்துல கேஸ் போட்டு அதை வின் பண்ணி இருக்கிறாரு மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திமுக அரசு. ஆளுநருடைய சர்வாதிகார செயலுக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்துல கேஸ் போட்டு ஆளுநருக்கான ஒரு வரையறையை, வரம்பை பிக்ஸ் பண்ண வச்சதும் திமுக அரசு. இப்படி பல சட்ட ரீதியான போராட்டங்களை தமிழ்நாடு அரசு, அதாவது திமுக அரசு மேற்கொண்டு வருகிறது. இது எல்லாவற்றுக்கும் மக்களாகிய நாம் பக்கபலமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை தொடங்கி இருக்கிறார். ஓரணியில் தமிழ்நாடு, ஓரணியில் நாம் திரண்டுவதன் மூலமாக தமிழ்நாட்டுக்கு எதிரான பாஜக அதிமுக கூட்டணியுடைய செயல்பாடுகளை தடுத்து நிறுத்தணும், சட்ட ரீதியான போராட்டத்திற்கு வலு சேர்க்கணும், தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு இயக்கத்தை தொடங்கி இருக்கிறார். திமுக கட்சியை சேர்ந்தவர்கள், தொண்டர்கள், நிர்வாகிகள் ஒவ்வொரு வீடாக மக்களாகிய உங்களை சந்திக்க இருக்கிறாங்க. தமிழ்நாட்டினுடைய அரசியல் நிலை என்னவாக இருக்கிறது, இந்தியாவினுடைய அரசியல் நிலை என்னவாக இருக்கிறது, பொருளாதார நிலை என்னவாக இருக்கிறது, தமிழ்நாட்டுக்கு எதிராக பாஜக அதிமுக செய்யக்கூடிய சூழ்ச்சிகள் என்ன அப்படிங்கறதெல்லாம் விளக்கி இந்த ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற இயக்கத்திற்கு உங்களுடைய ஆதரவை பெறுவதற்காக உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கிறார்கள். ஓரணியில் தமிழ்நாடு என்ற இயக்கத்தில் சேர்ந்து தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை பாதுகாப்போம். நன்றி.